அவர்கள். Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. சென்னை சேத்துப்பட்டில் இருக்க எக்கோ பார்க்கை சுற்றி பார்க்கலான்னு போயிருந்தோம். உள்ளே போகும்போதே இந்த இடம் முழுக்க முழுக்க மீன் சம்மந்தப்பட்ட ஒரு சுற்றுலாத்தலம் அப்படின்னு நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்சுது. ஏன்னா டிக்கெட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அங்கே மீன்களை பற்றி தனியாக ஒரு நோட்டீஸ் போர்டே வச்சுருந்தாங்க. அதில் திருக்கை மீன், கோமாளி மீன், கொலைகார திமிங்கலம், நட்சத்திர மீன், பவளப்பாறைகள், சிங்க மீன் பல வகையான மீன்களை பற்றி அரிய தகவல்களை போட்டிருந்தாங்க. அதை தாண்டி போய் டிக்கெட் எடுத்தால் பெரியவங்களுக்கு 25 ரூபா, குழந்தைகளுக்கு 10 ரூபா, 3 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசம் அப்படின்னு சொன்னாங்க. இது இல்லாமல் பைக் பார்க்கிங்க்கு 20 ரூபா வாங்குறாங்க. இந்த சேத்துப்பட்டு பூங்கா மொத்தம் 16 ஏக்கரில் அமைக்கப்பட்டிருக்கு. அதில் 9.1 ஏக்கர் நீர்ப்பரப்பாகவும் 6.9 ஏக்கர் நிலப்பரப்பாகவும் இருக்குது. இந்த பூங்காவுக்கு வந்தால் படகு குழாம், தூண்டில் மீன்பிடிப்பு, திறந்தவெளி அரங்கம், மகரந்த பூங்கா, மேல்தள உணவகம், கடலுணவு உணவகம், சிறுவர் விளையாட்டு பூங்கா, சிற்றுண்டிகள், நீரியல் ஆய்வகம், நடைபாதை, மூலிகை செடிகள்னு எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உள்ளே போனால் ஓப்பனிங்லேயே மீன் பிடித்தல் இடது பக்கம் அப்படின்னு ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. அதை தாண்டி பார்த்தா அழகான ஒரு ஏரி நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சுது. சும்மா சொல்லக்கூடாது, வெயில் நேரத்தில் நல்லா ஜில் ஜில்னு காற்று வீசினது சூப்பராகவே இருந்துச்சு. சரி, அப்படியே படகு சவாரி போகலாம்னு போனால் போகிற வழியில் சேத்துப்பட்டு ஏரியோட வரலாறை பற்றி ஒரு போர்டில் போட்டு வச்சுருந்தாங்க. அதில் இருக்க தகவல் படி 1962 இந்த ஏரி உருவாக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சுது. அதுக்கடுத்து சூப்பராக ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. ஆனால் அங்கே நம்ம எதுவும் சாப்பிடல. அதை தாண்டி போனால் போட்டிங்னு ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. அடடா வந்துட்டோம் அப்படின்னு நேராக போட் ஓட்டுறவங்க கிட்ட போனோம். அவங்க ஒரு ஆளுக்கு 60 ரூபா. 3 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைகள்லாம் அலோடு இல்லை. இந்தாங்க லைஃப் ஜாக்கெட்டை போடுங்க அப்படின்னு நம்ம கையில் லைஃப் ஜாக்கெட்டை தூக்கி கொடுத்தாங்க. அதை வாங்கி போட்டுக்கிட்டு போட்டில் ஏறினா ஆஹா, அருமையான ஒரு படகு சவாரி. அமைதியான நதியினிலே ஓடும் ஓடம், அளவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும் அப்படின்னு ஜாலியாக ஒரு சவாரியை செஞ்சோம். நம்ம படகுல போகும்போது தவறி விழுந்தா காப்பாற்றவும் அந்த போட்டை ஆப்ரேட் பண்ணவும் நம்ம கூடவே பயிற்சி பெற்ற ஒரு ஆப்ரேட்டரையும் அனுப்புகிறாங்க. போட் சவாரி போகும்போது ஏரிக்கு நடுவில் ஒரு குட்டி ஐலாண்ட் இருக்கிறத பார்த்து அங்கே போக முடியுமா அப்படின்னு ஆர்வத்தோடு கேட்டோம். ஆனால் அங்கெல்லாம் போக முடியாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. போட் சவாரி முடிச்சுட்டு நடந்து போனால் தங்குறதுக்கு ரூம்ஸ் இருந்துச்சு. அது தாண்டி சிறுவர்கள் விளையாட்டு திடல், இது எல்லாத்தையுமே பார்க்க முடிஞ்சுது. இது தவிர ஏரிக்கு நடுவில் ஒரு சின்ன பாலம் கட்டி வச்சுருந்தாங்க. அதை பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு, அடடா ஃபோட்டோ எடுக்க சூப்பரான ஒரு பிளேஸ் இது அப்படின்னு. அதை தாண்டி போனால் மீன் பிடிக்கிற தூண்டில்லாம் விற்கிற கடை ஒன்றும் இருந்துச்சு. அங்கே உங்களுக்கு தூண்டில் வேணும்னா தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த பார்க் டெய்லியும் காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் திறந்துருக்கும். செவ்வாய்க்கிழமைனா பார்க்கு லீவு. அது இல்லாமல் தூண்டில் வச்சு நீங்கள் டைம் பாஸ் பண்ணணுன்னாலும் 200 ரூபா அதுக்கு ஃபீஸ் கொடுத்துட்டு தாராளமாக டைம் பாஸ் பண்ணலாம். அப்படி நீங்கள் தூண்டில் வாங்கினீங்கன்னா அது மூலயமா நீங்கள் 3 மீன்களை பிடிக்கலாம். ஆனால் என்ன ஒரு சோகம்னா அந்த மீன்களையும் நீங்கள் திரும்பவும் ஏரியிலே விட்டுறணும். இது இல்லாமல் இங்கே நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணணுன்னா அதுக்கு 1000 ரூபா ஃபீஸ் கொடுக்கணும். ஃபோட்டோ ஷூட் பண்ணணுன்னா 2500 ரூபா கொடுக்கணும். ஆனால் இது எல்லாமே ப்ரொஃபஷ்னல் கேமராவில் நீங்கள் எடுத்தால் மட்டும்தான். ஃபோனில் நீங்கள் ஃபோட்டோவோ வீடியோவோ எடுக்கணும்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீ தான். இது இல்லாமல் இங்கே டெய்லி வாக்கிங் போகவும் மந்த்லி இயர்லி பாஸ் கொடுக்குறாங்க. வாக்கிங் போகிறவங்களுக்கு பாஸ் வாங்கணுன்னா ஒரு மாதத்துக்கு 200 ரூபா. அதுவே 6 மாதத்துக்கு வாங்கினா 1000 ரூபா. ஒரு வருஷத்துக்கு வாங்கும்போது 2000 ரூபா. மொத்தத்தில் 25 ரூபா கொடுத்து சுற்றி பார்க்குற அளவுக்கு இந்த பூங்கா ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் தாராளமாக ஒர்த்து அப்படின்னு சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.